ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலேருந்து வெட்னரிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வெட்னரி கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tanuvas.ac.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஜி அட்மிஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஃபார் பிவிஎஸ்சி ஏஹெச் பிடெக் கோர்சஸ்ன்னு. அதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஆங்கிலத்திலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த வருஷம் 2025-26க்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி தேதி என்ன அப்படின்னா 20/6/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தமான படிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு இருக்குது பாருங்கள். பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் மற்றும் அனிமல் ஹஸ்பண்டரி அந்த கோர்ஸு. அது மொத்தமாக 5.5 வருஷம் உங்களுக்கான கோர்சஸ் இருக்க போது 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயருக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் சீட்டு 660 சீட்டு வந்து பார்த்தா தமிழகத்தில் இருக்குது. ஸோ மொத்த காலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு 120, நாமக்கல்லில் 100, திருநெல்வேலியில் 100, தஞ்சாவூரில் ஒரு 100, சேலமில் 80 வேக்கன்சி, தேனிலை 80, உடுமலைப்பேட்டையில் ஒரு 80, டோட்டலாக 660 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சென்னையில், 4 வருஷம் படிப்பு. நெக்ஸ்ட்டு பிடெக்கில் போல்ட்ரி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் படிப்பு, 40 வேக்கன்சி ஒசூரில். பிடெக் டெய்ரி டெக்னாலஜி 4 வருஷம் படிப்பு, 20 வேக்கன்சி சென்னையில் அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான கோர்ஸு. ஸோ நார்மல் டிகிரி கோர்சஸ் பிடெக்கான கோர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் வார்ட் ஆஃப் என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஃபாரின் நேஷன், அவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தா தான் 20/6/2025 என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு 27/6/2025 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தா அந்த பிவிஎஸ்ஹெச்க்கான கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 8000 ரூபாய், ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ, செகண்ட் இயர் எவ்வளோ, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீஸாக காலேஜ் மேகசின், யூனிவர்சிட்டி கேலண்டர், லைப்ரரி ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, கம்ப்யூட்டர் சார்ஜ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் சார்ஜ் தான் இருக்க போது. டோட்டலாக எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 22,015 ரூபாய் உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸு. அதேமாரி செகண்ட் இயருக்கு 17,590 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிடெக்கான ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடெக் வந்து பார்த்தா 13,695 ரூபாய் உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான 4 வருஷத்துக்கான 5 வருஷத்துக்கான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 81 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தனுவாஸ் அட்மிஷன் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அதை பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தா தான் பிவிஎஸ்சி மற்றும் பிடெக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் யார் யாருக்கு எவ்வளோ கோர்ஸு, அதை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, என்ஆர்ஐக்கு எவ்வளோ, அந்த மாதிரி அதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ கோட்டா ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் வெட்னரிக்கு வந்து அது விசிஐ இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 15%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு 15 ஐகேர் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா 7.5 ரிசர்வேஷனும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக அந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் அதாவது இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா 12th என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அகாடமிக்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடித்தவங்க நீங்கள் இந்த பிவிஎஸ்சி மற்றும் ஏஹெச்சுக்கான அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வொகேஷனல் கோர்ஸாக இருக்கவங்க பயாலஜி மற்றும் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். போல்ட்ரி டெய்ரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் பிடெக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 12th வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 11th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் மார்க்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். மினிமம் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஓசிக்கு வந்து பயாலஜி ஜுவாலஜி 60% மார்க்கும், பிசிக்கு வந்து 60, எம்பிசி டென்சிக்கு 55, எஸ்சிஎஸ்டி ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் ஒவ்வொரு இடஒதுக்கீடு எவ்வளோ வழங்குறாங்க அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டாஸில் உங்களுக்கு எந்தமான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும், எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி இருக்க போது, அது எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த ப்ராஸ்பெக்டாஸை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டில் வந்துருங்க. இல்லை 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். என்ஆர்ஐ கேண்டிடேட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். ஃபாரின் நேஷனலில் இருக்கவங்க இந்த ஆப்ஷனை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ யூசருக்கு நேராக ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக புதுசாக அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க 8th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் ப்ரொவைட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பார்த்தா ஆர் யூ நியூ அப்ளிகேண்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஓடிபி வரல அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபியை திரும்பவும் நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் வந்து எனக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். அதேமாரி நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மொபைல் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் மெயிலுக்கான ஓடிபி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டு இது இருக்கு பாருங்கள் உங்களுக்கு மெயிலுக்கான ஓடிபி அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியும் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை மெயிலுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஸ்பேமில் தான் வந்து ஓடிபி வந்து சேருது. ஸோ அதன் காரணமாக ஓடிபியை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தா ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்தா எந்தமான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான கேம்பஸ்க்கான ப்ரிஃபரன்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னமான ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 7 காலேஜ் இருக்குன்னா 7 காலேஜில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும்? எனக்கு வந்து சென்னை தான் ஃபஸ்ட்டு வேணும், நான் சென்னை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதேமாரி செகண்டாக திருநெல்வேலி எனக்கு வேணும், நான் திருநெல்வேலி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். 3ஆவதாக எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4ஆவது என்ன ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் 5ஆவது வந்து பார்த்தேன் எந்த ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் 6ஆவது என்ன, அதுக்கப்புறம் 7ஆவது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸாக காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டினா ஸோ பிசிக்கெலாம் வந்து பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க.
இல்லை எனக்கு பிடெக்கான கோர்ஸும் வேணும், நான் அதையும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் பிடெக்கும் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிடெக்கும் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துற என்ன கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எது வேணும், அதுக்கப்புறம் செகண்டு ஃபுட் டெக்னாலஜி வேணால் ஃபுட் டெக்னாலஜி கொடுங்க. அதுக்கப்புறம் டெய்ரி டெக்னாலஜி செகண்ட் வேணால் அதை கொடுத்துக்கோங்க. தேர்ட் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃபீஸ் 1400 வந்துருச்சுங்க. அதுக்கு ஒரு 700 அதுக்கு வந்து 500, இதுக்கு 700 ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தா ரெண்டுத்தையுமே தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. பிடெக்கு தனியாகவும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸுக்கும் நீங்கள் தனியாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தா பிடெக் மட்டும் போதும் அப்படின்றவங்க நீங்கள் பிடெக்கை மட்டும் டிக் பண்ணிவிட்டு பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ரெண்டுமே வேணுமா ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. அல்லது பிடெக் மட்டும் வேணால் பிடெக் மட்டும் கொடுக்கலாம். இல்லை வெட்டினரி சயின்ஸ் மட்டும் வேணால் வெட்டினரி சயின்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. பட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தா 700, பிடெக் 700, வெட்டினரி சயின்ஸ்க்கு 500 நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு அப்படியே அதில் பாதி ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஓகே, நான் இப்போதைக்கு ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து எந்த கேஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் எதுவோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய அதுக்கடுத்தமாக பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் பேஜ் தான் பர்சனல் இன்ஃபர்மேஷனு. ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட் இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ 12th மார்க்ஷீட்டில் இருக்க மாரி அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. இனிஷியல் என்னவோ இனிஷியலை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்லோட் ஃபோட்டோவில் போயிட்டு 1 MBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம், அல்லது 10th 12th அல்லது டிசி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரை கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்டை ஃபில் பண்ணிட்டு ஓவர்சீஸ்னால் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்டு 8th to 12th வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் அந்த அனெக்சருக்கான ஃபார்மை வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க அந்த அனெக்சர் ஃபார்ம். ஸோ பிறப்பிட சர்டிஃபிகேட்கான ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கோங்க, அல்லது நேட்டிவிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரை கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்லோட் ஆதாரில் போயிட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. சில நீங்கள் அப்புறமா கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேமை கொடுத்துட்டு ஃபாதர் இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கலனா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒர்க்கு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. மதருக்கான இனிஷியலையும் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மதர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு மதருடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்ன ஆக்குபேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயர்லி எவ்வளோ ஆண்டு வருமானம் வருதோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரூரலில் இருக்கீங்களா, செமி அர்பனா அர்பனா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த வில்லேஜ், அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் அல்லது மதரோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. லேண்ட்லைன் இருக்குது அப்படின்னா கொடுங்க, எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு HSC கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு 12th பாஸ் பண்ணதுக்கான மந்த்து மற்றும் இயர் கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்குது, அப்படியே விட்டுருங்க. அப்புறம் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்திருக்காது, டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட். அதே அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் அதே ரேட்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க, டிசி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான டிசியை வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் டாக்குமெண்ட்டாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா டிசியை பொறுத்தவரைக்கும் 2 பேஜ் இருக்கும். 2 பேஜுமே நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்து 2 டைம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12th ரோல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் கேட்டிருக்காங்க. 12th ஹால் டிக்கெட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கான மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல லாங்குவேஜ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் தான். ஸோ தேரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இல்லை, அதுக்கப்புறம் இன்டர்னலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்ற மாரி உங்களுக்கான மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 1 by 1 கரெக்டாக மார்க்கை கொடுத்துக்குவாங்க. ஸோ முதல்ல லாங்குவேஜ் பாடம் தேரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இன்டர்னலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் தேரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, இன்டர்னலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் தேரியில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்டர்னலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. சேம் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, தேரியில் எவ்வளோ, ஸோ ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மதிப்பெண், இன்டர்னல் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பயாலஜி கேட்டிருக்காங்க. பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண், அந்த தியரி எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, இன்டர்னல் எவ்வளோ அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு மேத்தமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்னல் மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான மார்க்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு டோட்டல் எவ்வளோ மதிப்பெண் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுங்க, ஸோ மார்க்கு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலன்றவங்க நாட் ஸ்டடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்இஸ் நம்பரை கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எம்இஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஸ்கூல் பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் 6th வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 6th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு கொடுத்துக்கோங்க. எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அப்ளை டு ஆல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா தமிழில் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்த்தா தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துரும். ஓகே, அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க 12th அது, ஸோ ஸ்கூல் நேமை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா அப்ளை ஆள் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாமே ஒரே கொடுத்துரும். நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக டைப் பண்ணினேன் கவர்மெண்ட்னு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுமாரி 12th-லேருந்து 6th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேமை கண்டிப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸில் படிச்சிங்க, இப்போ 12th எந்த ஸ்கூலில் இருக்க பிளேஸில் படிச்சிங்க, அதேமாரி 11th இந்த மாதிரி 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல் பிளேஸில் படிச்சனோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி வகை கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. அதே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட சிவிக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 12th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல் கார்பரேஷனில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் 12th கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் படிச்சிங்களா, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, இப்போ 12th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 6th to 12th வரைக்கும் உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன், எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, எந்த மீடியத்தில் படிச்சிங்க, எந்த ஸ்கூல் நேம் என்ன, அவங்க ஸ்கூல் வந்து பார்த்தா எந்த பிளேஸில் இருந்துச்சு, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, சிவிக் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த மாதிரி 6th to 12th வரைக்கும் படித்த ஸ்கூலோட மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க.
நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனா அதுக்கான செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க உங்கள் ஊர் பிளேஸை கொடுத்துட்டு ஸோ சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் சிக்னேச்சர் உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸ் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேவ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக ப்ரிவியூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குன்னா இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா அகைன் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, கியூஆர் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துடும். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்னரி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லா ப்ராசஸும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.